பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். நமக்கு ஒரு தேவன் இருக்கின்றார், அவர் காரியங்களை வாய்க்க செய்கின்றவர். யோசேப்புடைய கர்த்தர் இருந்தபடியினால் அவன் காரிய சித்தியுடையவனானான். அந்த கர்த்தரை 16 வயதே ஆன உசியா ராஜா தேட முற்பட்டான். அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். இங்கே ஒரு குறிப்பிட்ட காரியம் நிகழ்கிறதை நாம் பார்க்கலாம். அது என்னவென்றால், உசியா எண்ணப்பட்டவன் கர்த்தரை தேடி கண்டடைந்தவன் அல்ல, அவன் கர்த்தரை கண்டடைய தேடினவன். தேடினவனுக்கே கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிறவராய் இருந்தால் அவரை கண்டடைகிறவர்கள் எத்தனை பாக்கியமுடையவர்களாய் இருப்பார்கள். வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கே இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று. உலகத்திற்கும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. உலகத்திலே நாம் பிரயாசப்பட்டால் தான், நாம் சிலவற்றை நிரூபித்தால் தான், சிலவற்றை செய்து முடித்தால் தான் நமக்கு பலன்கள் உண்டு. ஆனால் பரலோக ராஜ்யத்தின் காரியங்களில் அதை தேடும் பொழுதே அந்த விருப்பத்தை கண்டு ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நமக்கு இருக்கின்றார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினாலேயே அவனை விடுவிப்பேன் என்று கூறியிருக்கிறார் அல்லவா. ஆகவே கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிவதற்கு புலப்படாதவராய் அவர் இருந்தாலும் அவரை அறிந்து கொள்ளும்படி தேட முற்படுவோம். நம் வாழ்வில் ஒவ்வொரு காரியங்களும் வாய்க்க பெற்று எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்போம். God bless you abundantly.